எப்பா தேசியம் என்ன தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வடநாட்டுலயும் எங்க ராஜ்யம் தான் போலயே. காங்கிரஸுக்கு ஆதரவு பெருகிட்டே வருதப்பா. சேவாக்கு பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாஜக கூட்டத்துல பங்கேற்ற ஒரு தலைவரு கொஞ்ச நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டாராமே. அதான்பா எனக்கும் என்னன்னு தெரியல. நேத்துக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அ. திடீர்னு சேவாக் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சேவாக் ஒரு சங்கி. இந்தியா தட் இஸ் பாரத். பாரத் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு அக்மார்க் சங்கி அவருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லெஃப்டிஸ்ட் கும்பல்லாம். திடீர்னு ஒரு நாள்ல சேவாக் அவங்கலாம் நல்லவராயிட்டாங்க. எப்படிப்பா? அதான்ப்பா காங்கிரஸ்ல வந்து தேசிய சிந்தனை கொண்ட நெறைய பேர் இருக்காங்கல்ல. அதுல சேவாக்கும் ஒருத்தர்ன்னு இருக்காங்களா? நெனைக்கிறேன். ஆமா நெறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு இருக்கா தேசிய சிந்தனை? எனக்குமே தேசிய சிந்தனை இருக்கு. நானுமே தேசத்துக்காக நெறைய உழைச்சிருக்கேன். அதே மாரி யாரு நம்ம சேவாக்கும் வந்து தேசிய சிந்தனை கொண்டவர் தான். அவர் வந்து கிரிக்கெட் ஃபீல்ட்ல வந்து அவர பத்தி கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அதிரடி தான். அதிரடி தான். பட்டு பட்டுன்னு 6ம் 4ம் அடிப்பாரு. அதே மாரி அரசியல்லயும் அடிக்க போறாரு. ஹரியானால உங்களுக்கு ஸ்கோப் லேதுண்டி. எப்பா அது மட்டும் இல்ல. நீ இன்னொன்னு சொன்னல்ல, 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அன்வர் அப்படிங்கிற ஒரு லீடர், பிஜேபி லீடரு பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அ 2 மணிக்கு போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு. 1 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கும்? நீங்க ஏதாவது குடுத்தியா? 1 மணி நேரத்துல ஜெயிக்கிறது யாரு, தோக்குறது யாருன்னு யோசிச்சிருப்பாரு. சரி நம்ம ஜெயிக்கிற கட்சி பக்கமே போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கம் வந்துட்டாரு. இந்தி கூட்டணி பக்கம் வந்துட்டாரு. ஜெயிக்கிற கூட்டணி நீங்க. ஆமா. எப்ப 10 வருஷமா தோத்து தோத்து பழகுனவங்களுக்கு திடீர்னு ஒரு தடவ ஜெயிக்கலாம்னு வாய்ப்பு கிடைக்கும்போது முகல்லாம் பிரகாசமா இருக்கே. எப்பா 50 வருஷமா ஆட்சியில இருந்தவங்க. அத நீ கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சும்மா 10 வருஷம் இருந்துகிட்டு பந்தா கட்டாதீங்க. 50 வருஷமோ, 60 வருஷமோ, எவ்வளவு வருஷம் நீ ஆட்சியில இருந்தாலும் முக்கியம் கிடையாது. அ. ஆட்சியில இருந்து மக்களுக்கு என்ன பண்ணாதானே முக்கியம். மக்கள் கேட்கறாங்க நீ என்ன பண்ணன்ட்டு. அதாவது வேணாம்னு தூக்கி போட்டு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சரி இந்த விஷயத்தெல்லாம் விடு. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதாவது கர்நாடகால காங்கிரஸ் அமைச்சரா இருக்கக்கூடிய தினேஷ் குண்டுராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாவர்கர் வந்து ஒரு பிராமணரா இருந்தா கூட, அவரு பீஃப்லாம் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது உண்மையாப்பா? சாப்பிடுவாங்களாப்பா? அதான்பா. ம். இவர்ன்னு இல்ல. அ. யாராவது ஒருத்தர் வந்து பீஃப் சாப்பிடுறத ஜஸ்டிஃபை பண்ணணும்னு என்ன பண்றாங்க? ராமர் பீஃப் சாப்பிட்டாரு. ம். சாவர்கர் பீஃப் சாப்பிட்டாரு. அதாவது இந்த ஹிந்துத்துவ ஐகான்ஸா இருக்கக்கூடிய எல்லாருமே பீஃப் சாப்பிட்டுருக்காங்க. இந்தியாவுல வந்து மாட்டுக்கறி அப்படிங்கிறது ஒரு பழக்கமாவே இருக்கு அப்படின்ட்டு இவங்க பரப்ப முயற்சி செய்றாங்க. ஏதோ இவங்க பக்கத்துல இருந்து சாவர்கர் சாப்பிட்டத பார்த்தது மாரியும், ராமர் வந்து பக்கத்துல இருந்து சாப்பிட்டத பார்த்த மாரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய அஜெண்டாப்பா. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு இவங்களுக்கு என்ன? அவர் பீஃப் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நீ அவர எதிர்க்க தான் போற. அவர சாப்பிட்டிருந்தாலும் எதிர்க்க தான் போற. சாப்பிடாட்டியும் எதிர்க்க தான் போற. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? எப்பா நானே பீஃப் சாப்பிட மாட்டேன். இந்த தினேஷ் குண்டுராவ் இருக்கார்ல, அவருமே பார்த்தா அப்படின்னா கடவுள் நம்பிக்கைலாம் உள்ளவரு. அவரே இப்படி சொல்றாரா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம போச்சு. ஒரு தெளிவு தான் கேட்டுக்கிட்டேன். அவரு என்ன சாப்பிட்டா எனக்கு என்ன வரப்போகுது? ஆமா. சாவர்கர் மாரி ஒரு ஹிந்துத்துவ ஐகான். அவரே பீஃப் சாப்பிட்டுருக்காருன்னு நிறுவதன் மூலமாக, இந்த நாட்ல பீஃப் கல்ச்சர ப்ரமோட் பண்றாங்க. அவ்வளவுதான். இதுல ஒரு உண்மையும் கிடையாது. உள்நோக்கம் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் சொல்லி என்ன பாக்க போகுது? நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம சாப்பிட போறோம். நமக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாம இருக்க போறோம். அதெல்லாம் அவங்கவங்க இஷ்டம்ப்பா. இத பத்திலாம் பேசுறது தப்பு தான். அந்த காங்கிரஸ் அமைச்சருடைய கருத்த நானுமே கண்டிக்கிறேன். அதெல்லாம் தப்பு. இன்னொன்னு, அ. இது கர்நாடகான்னு சொன்னாலே ஞாபகம் வருது. சித்தராமையா அவர்களுடைய மனைவி. ம். இந்த முடா ஸ்கேம் கீழ ஒதுக்கப்பட்ட பிளாட் எல்லாம் மீண்டும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதாவது சித்தராமையா என்பவர் அவருடைய செல்வாக்க பயன்படுத்தி மைசூர் அர்பன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி முடா அதுக்கு கீழ அவருடைய மனைவிக்கு ஃபேவரபிளா 4, 5 பிளாட் ஒதுக்கி இருந்தாரு. இத வந்து ஐயோ! இப்ப செந்தில் பாலாஜி கேஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல. ஆமா. நான் வந்து வாங்குன பணத்த திருப்பி குடுத்துட்டேன். என் மேல கேஸ் போடாதீங்க. அந்த மாதிரி கர்நாடகாவுல சித்தராமையா அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிளாட்லாம் திருப்பி குடுத்துட்டாங்க. யாரும் என் மேல கேஸ போட்றாதீங்கன்ட்டு. எப்பா செஞ்ச தப்ப உணர்ந்திருப்பாங்கப்பா. எதுக்குப்பா அவங்க மேல கேஸ் இதுக்கு நீ போட்டுக்கிட்டு? இப்படி முட்டு குடுக்க கூடாது. அ. பாத்தியா திராவிட மாடல்ல அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு முட்டு குடுக்கணும். குடு இப்ப. பாத்தியா திராவிட மாடல காங்கிரஸே காப்பி அடிக்கிறாங்க. அ. சூப்பர்ல. தேங்க்ஸ்ப்பா எடுத்து குடுத்ததுக்கு ரொம்ப. எப்பா எனக்கு என்ன புரியலன்னா, இன்னுமே இந்த பிஜேபி காரங்க இத பத்தி பேசாமயே இருக்காங்க. கர்நாடகா பிஜேபியும் இத பத்தி பேசல. தமிழ்நாடுக்காரங்களும் பேசல. ஏன் வந்து இந்த முடா ஸ்கேம பெருசாக்கல அப்படின்ட்டே தெரியல. அரசியல் பண்ண தெரியலையா பாஜகவுக்குன்னு தான் தெரியல. எப்பா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பாஜக அரசியல் பண்ண தெரியாமலா இருக்கும். விட்டு பிடிப்பாங்கப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவாங்க. ம். நாங்களும் தான் எங்க எதிர்க்கட்சிகளும் தான் எங்கள பத்தி எதுவுமே பேச மாட்றாங்க. நாங்க எவ்வளோ குறை வச்சிருக்கோம். அதெல்லாம் சொல்ல செந்தில் முடியுமா? பாலாஜிக்கு வந்த நிலைமை இவருக்கும் வருமா? சித்தராமையாக்கு உங்க கூட்டணி கட்சி தலைவருக்கு. ஒருவேள இந்த வழக்குனால சித்தராமையாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அங்கேயுமே முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வருமா? முதல்வர் வந்து சிவகுமார் ஆயிடுவாரு. எப்பா நம்மளா எப்படி சொல்ல முடியும்? இத பத்தி டி.கே. சிவகுமாரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதே மாரி தான் நாங்க எலக்ஷன்ல ஜெயிச்சப்பயும், யாரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கிறதா மூட்டி விட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து வதந்திய தான் பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் என்ன சொல்றாங்க, சித்தராமையாவுக்கு வந்து இந்த வழக்குனால பாதிப்பு வந்துரும். அதனால எங்க கட்சிக்குள்ள போட்டி நடக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. துணை முதல்வரான எனக்கே அந்த எண்ணம்லாம் கிடையாது. ம். சித்தராமையா குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருப்பா. இப்போ நம்ம உதயநிதி துணை முதலமைச்சர் ஆன உடனே எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரியே
இருக்கேப்பா, எல்லா இடத்துலயும் ஒரே ஃபார்முலா மாதிரி இருக்கே. ஆமாப்பா, நாங்க கூட சனாதனத்தை எதிர்க்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா சீமான் இருக்காருல்ல, அவர் வாய் கொழுப்பா நெறைய பேசிக்கிட்டு இருக்காருப்பா. என்ன சொல்றாரு? என்னன்னா, சனாதனத்தை ஒழிக்கணும்னா முதல்ல உங்க கட்சியில இருந்து ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அப்படியா? ஆமா. உதயநிதிக்கு கலைஞரோட பேரன், ஸ்டாலினோட மகன் அப்படிங்கிறத தவிர வேற என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆமா, என்ன தகுதி இருக்கு? எப்பா, அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவரு. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமைச்சரா, விளையாட்டுத்துறை அமைச்சரா பல தமிழக சாதனைகளை பண்ணிருக்காரு. பல சாதனைகள பண்ணி காட்டியிருக்காரு. கார் ரேஸ் எவ்வளவு சிறப்பா நடத்தி காட்டியிருக்காரு. இந்த தகுதிகள்லாம் போகாதா? சும்மா ஏதாவது தேவையில்லாம சீமான் பேசிக்கிட்டு என்ன இருக்காரு. கேக்குறாங்கன்னா, இதுவே ஸ்டாலினோட மகனா இல்லாம இருந்தா சேப்பாக்க திருவல்லிக்கேணியில முதல்ல எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்குமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கிடைச்சிருக்கும். எத்தனை பேர் மகனா இல்லாதவங்க எல்லாம் நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே. அதாவது வாரிசு அரசியல்ல இல்லாதவங்க நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. உங்க கட்சியிலுமே 60க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வாரிசு அரசியல பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. எப்பா, அதான் வாரிசு அரசியலுக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோ. ஒரு கட்சியவே ஒரு குடும்பம் கைப்பற்றி அவங்க தான் எல்லாமே முதல்வர் அண்ட் கட்சி தலைவர் இந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதா வாரிசு அரசியலுடைய உச்சம். புரியுதா? அது மாறாக ஒரு நிர்வாகிகள் பிளஸ் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு இதெல்லாம் மற்ற கட்சிகள்லயும் சாதாரணம் தான். எப்பா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. எங்கள நீங்க வாரிசு அரசுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சொல்லுவோம். 60 பேர் இருக்காங்க. அந்த எண்ணிக்கை போக போக அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமான செய்தி, நேத்திக்கு நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஈரான் இஸ்ரேல் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும்ல. ஆமா. இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிரும் போலப்பா. என்னப்பா பிரச்சனை? அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல போல. 2 பேருமே விடாப்பிடியா இருக்காங்க. நாங்க ஈரானோட சுப்ரீம் லீடர் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கொல்லுவோங்கிறாரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஈரானோட சுப்ரீம் லீடரை கொண்டே தீர்வோங்கிறாரு. முடிவே இல்ல போலப்பா. எப்பா இப்படி எல்லாம் போருங்கிறாங்களே, இதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? எப்படிப்பா பாதிப்பு வராம இருக்கும்? இப்போ உலகமே பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் வில்லேஜ். ஒருத்தர் நம்ம சார்ந்துதான் இருக்கும். ஒரு நாடு இல்லாம இன்னொரு நாடால இயங்க முடியாது. ஒரு நாடு பாதிக்கப்பட்டா உலகமே பாதிக்கும். அதனாலதான் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டுமே அமைதியை வலியுறுத்திட்டு இருக்காரு. டீஎஸ்கலேட் பண்ணுங்க, போரை நிறுத்துங்க, அமைதி வேணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாளுக்கு நாள் இவங்க அடிச்சு பிரிச்சு மேறாங்க, அவங்க பதில் தாக்குதல் பண்றாங்க. அப்படியே ஒரு பதட்டமாவே இருக்குப்பா உலகமே. ஆமாப்பா, எப்படியாவது ஒரு அமைதியான வழிக்கு திரும்பணும், அதான் நம்ம ஆசை. போர்ல இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உன் டீல இருந்து இந்த உள்ளூர் மக்களை காப்பாத்தணும். அதை குடிச்சே பல பேருக்கு இங்க பல பிரச்சனை. வந்தா லூசு மாதிரி புலம்பிட்டு அவனா போறானே, என்னத்த சொல்ல. அண்ணே வணக்கண்ணே. தம்பி வணக்கம். என்னண்ணே உங்க கூட்டணி கட்சி நேத்து ஒரு பெரிய மாநாடு நடத்தி காமிச்சிட்டாங்க உளுந்தூர்பேட்டையில, பாத்தீங்களா? ஆமா தம்பி, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் ஜேன்னு இருந்துச்சு. பாத்தியா எவ்வளவு பேரு. ஆனா என்னன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு எதிராக தானே அங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. தம்பி நீ தீர்மானம் அப்படி இப்படிலாம் சொல்ற, எனக்கு அந்த தீர்மானம்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா இவர் என்ன சொன்னாரு, யாரு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, 2026 தேர்தலுக்கு முன்னாடி மது விலக்க கொண்டு வந்தோம்னா திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் 2026 சொல்லியிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அப்ப மறைமுகமா திருமாவளவன் என்ன சொல்ல வர்றாரு, அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனால கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வர்றாரோ? தம்பி நீ எது எடுத்தாலுமே நெகட்டிவா பார்க்காத, கொஞ்சம் பாசிட்டிவா பாரு. 2026 நாங்க ஆட்சி பிடிப்போம் சொல்லியிருக்காருல, அதை தான் நாங்க பிடிச்சு வச்சுக்கிட்டோம். ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நேத்து இந்த ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மது ஒழிப்பு மாநாடு எல்லாமே திமுக ஏதாவது பேரம் பேசி அதிகமான இடங்களை வாங்குறதா இருக்கட்டும், இல்ல திமுக கொஞ்சம் பிரஷரைஸ் பண்றதா இருக்கட்டும் சொல்லியிருந்தாங்கல்ல. நேத்து வந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களாம் போட்டிருக்காங்க, அன்னைக்கே ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, வட மாவட்டங்கள்ல எங்களுடைய ஆதரவு இல்லாம உங்களால ஜெயிக்க முடியுதுன்னு, அது நிரூபணமாச்சுன்னு போட்டிருக்காங்கன்னா இதை கவனிச்சிங்களா? தம்பி இதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அங்கேயுமே இதே மாதிரி தான் கூட்டணி வந்துச்சு. ஆனாலுமே நாங்க 2 சீட்டு தானே கொடுத்தோம். இதே மாதிரி 2026 முன்னாடி கூட்டம்லாம் கிடையாது, எவ்வளவு இருந்தாலும் 2 சீட்டு தாங்கிறீங்க. நாங்க இதுனா 2 சீட்டு கொடுப்போம். சட்டமன்ற தேர்தல்னா 6 சீட்டு. அடுத்த தேர்தலுக்கு எத்தனை அப்படின்னு தெரியல. ஆனா நேத்தெல்லாம் அவர் பேசின பேச்ச பார்த்தா கண்டிப்பா 6 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு தானே தோணுது. சரி பாப்போம் தம்பி, 2026க்குன்னு 1.5 வருஷம் இருக்கு. இது என்னன்னா உங்களை மாதிரி எதிர்கட்சிகள், அதாவது எங்களுக்கு எதிரா இருக்கீங்கல்ல, நீங்க வேணா கொண்டாடிக்கோங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. தேர்தல் காலத்துல அரசியல் மேகம் சூழும் பொழுது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருவோம். சரி ரைட்ண்ணே. சரி, என்ன பட்டியலினத்தவர்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல, நேத்து நம்ம ஆளுநர் இருக்கிறாருல RN ரவி, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் எப்பவுமே வேண்டாதானே பேசுவாரு. ஆனா அவர் வேண்டாத பேசுறாரோ வேண்டியதை பேசுறாரோ, ஆனா நேத்து சொன்ன விஷயம் ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பேசுறாரு. NCRB ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த NCRB டேட்டால பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு.
அப்படியா? நேத்து கூட நான் ஒரு செய்தி பார்த்தேன் தம்பி. அதாவது விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் இருக்குல்ல, ஆமா. அந்த ஆனாங்கூர்ல பஞ்சாயத்து தலைவரா இருளர் சமுதாயத்தை சேர்ந்த சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. ம். அவங்கள வந்து நாற்காலியில உட்கார விடாமலும், கோப்புகள்ல கையெழுத்து போட விடாமலும், உயர் சாதியை சேர்ந்தவங்க வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை குடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ம். ஒருவேளை இதெல்லாம் சேர்த்து தான் அவர் அப்படி பேசியிருக்காரோ? ஆமாண்ணே. இது மட்டும் இல்லாம இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு 60 பேருக்கு மேல இறந்தாங்கல்ல. ஆமா. இதுல 50க்கு மேற்பட்டோர் வந்து அங்க பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர்கள் தான். ம். இது அப்புறம் வேங்கை வயல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு தானே அந்த மாரி டேட்டா எடுத்திருப்பாங்க போல. ஆமாம் தம்பி. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் நாங்க தானே ஆட்சியில இருக்கோம். இத வெளிய சொல்ல முடியல. சரி நீயாவது சொல்லு 4 பேர்கிட்ட. என்ன நட்டண்ணே? தம்பி என்ன? அண்ணே மது ஒழிப்பு மாநாடு நடந்திருக்கு தெரியுமா உனக்கு? என்னப்பா வர்றவங்கலாம் அத பத்தி பேசுறீங்க? இப்பதான் துர்கா பிரசாத் வந்தாப்புல. ம். அவர் பாத்தா அப்படின்னா நான் மது ஒழிப்போட பெருமைகள பேசினேன். ம். அதாவது எங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான். எங்க கட்சி ஓகே. இல்லனாலும் எங்க கூட்டணி கட்சிக்காரங்க ம். நல்லா ஜேன்னு மீட்டிங் நடத்திட்டாங்கன்னு சொன்னேன். ம். அதுக்கு துர்கா பிரசாத் ஏதோ தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ம். அது நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி ம். நெகட்டிவாவே பேசுறாருப்பா. ம். நீயாவது ஏதாவது பாசிட்டிவா பேசு அந்த மது ஒழிப்பு மாநாடு பத்தி. பாசிட்டிவ் என்னமோ எதிர்க்கட்சிக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? ம். ஏண்ணே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மது அருந்திட்டு வந்தா எப்படி அந்த மாநாடு வெற்றி பெறும்? யாருப்பா மது அருந்திட்டு வந்தா? எல்லாமே கூட்டணி கட்சிக்காரங்க தான், தொண்டர்கள் தான். அப்படியா? ஆமா. வேற என்ன வந்து என்னென்ன பண்ணாங்க? அட்ராசிட்டிஸ் பண்ணானுங்கன்னு தெரியுமா? சரி சொல்லு என்னன்னு. என்ன சேர தூக்கி எறிகிறானுங்க, ஆ, கட் அவுட் மேல ஏறி கட் அவுட்டை கிழிக்கிறானுங்க, ஆ. பெண்கள் போலீஸ்க்கு மேல எல்லாம் வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறாங்கண்ணே. பெண் போலீஸ் மேலலாம் ம். இருக்காங்களா? இப்பெல்லாம் பண்ணா மாட்டாங்களே. இப்பெல்லாம் பண்ணா என்ன ஆகுறது? ஆல்ரெடி உங்ககிட்ட ஆல்ரெடி கெட்ட பேரா வந்துட்டு இருக்கு. ஆ. இதுவும் சேர்ந்துக்குச்சு. இனிமேல 2026 நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏப்பா அவங்கள எங்க ம். கூட்டணியில வச்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்தானே கூட்டணியில ம். வச்சுக்கிட்டு இருந்தோம். ம். இப்படி அட்ராசிட்டி பண்ணா எப்படிப்பா எங்களுக்கு ஓட்டு விழும்? இருக்கிற ஓட்டும் போயிரும் போலயே. நீங்க தான் கேட்கணும். நாங்க கேட்கறதெல்லாம் இருக்கட்டும். ம். நீங்க இப்படி 7:30 இழுத்து விடாம வேற வேலை இருந்தா பாருங்க. உங்க கட்சியில எதுவும் நியூஸ் இல்லையா? இ- நீ விஜய்க்கு சப்போர்ட்டா தானே எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்ப. ம். நேத்து கூட விஜய் ம். அரசியல்ல ஜெயிக்கணும்னா புஷி ஆனந்த வந்து கொஞ்சம் நீக்கி வைக்கணும்னு சொன்னேன்ல. ம். இப்ப வந்து விஜய பத்தி ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது விஜய் வந்து என்ன சொல்றாரு? ம். நீட் எதிர்ப்பை பத்தி பேசுறாரு. ம். அதே மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ம். அப்படி எங்களோட கொள்கைகளுக்கு ஒத்துதானே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ம். அவர் ஏன் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்? ம். எங்க கட்சியிலே சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதாவது ஒண்ணு திமுகல சேரட்டும், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ்ல சேரட்டும் சொல்றாரு. ம். அப்ப கூட பாரு ம். எங்க கூட்டணி கட்சிக்காரங்க காங்கிரஸ்ல சேரணும்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. எங்க கட்சியும் சேர்த்து, அதாவது அந்த அளவுக்கு நாங்க கூட்டணி ஒற்றுமையா ஒற்றுமையா இருக்கோம். ஒற்றுமையா இருக்கீங்க. சரி, ஆ. வெளிப்படுத்துறீங்க. எது வாய்ப்புகள் இருக்கா விஜய் சேர்றதுக்கு? விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. வேணா ம். கூட்டணி சேர வேணா வாய்ப்பு இருக்கு. எங்க கூட சேர மாட்டாரு. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப அண்ணன் என்ன பண்ணுவாரு? அண்ணனா? ம். ஓஹோ! அந்த அண்ணன அந்த சொல்றியா? அண்ணன் தான். ஆ. அந்த அண்ணன் கூட கூட்டணி ம். இல்லன்னு சொல்லிட்டாரு. அந்த அண்ணன் தான் எப்பயுமே நான் தனித்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே. இப்ப கூட ம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ம். அந்த கட்சியில இருந்து விலகி இருக்காரு. ஏன்னா கட்சியோட நடவடிக்கைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போனா உங்க அண்ணன் இருக்காருல்ல அண்ணன், ஆமா. அவர் மட்டும் தனியா தான் இருக்கணும். தனிச்சு நிக்கிற மாரி அவர் தனியா தான் இருக்கணும். அப்ப 2026 ஒரே குரூசியலா இருக்குமே. குரூசியல் தான். ம். ஏற்கனவே பார்த்தா அப்படின்னா எல்லா இளைஞர்களுக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்றாங்க. ம். ஆனா அதிமுக மட்டும்தான் ம். அவங்க வந்து ஒரு இளைஞரை வந்து முன்னிறுத்தாம இருக்காங்க. சோ அவங்களுக்கு ம். வந்து அது ஒரு சரிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தம்பி. அண்ணே நான் நேத்தே சொன்னேன்ல. புஷி ஆனந்தோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு. ஆமா. அதை நிரூபிக்கிற வகையா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்ன விஷயம் பண்ணாரு? என்ன புஷி ஆனந்த் ரோட்ல நடந்து போயிருந்திருக்காரு ஆ. கட்சிக்காரங்களோட. ஆ. ஓரமா இருந்த குப்பையை திருப்பி ஓரமாங்க தள்ளிய புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு ட்விட் போட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ! அதாவது விளம்பரத்துக்காண்டி ம். ஓரமா இருந்தத அப்படியே ஓரமா அவர் தள்ளுற கிளீன் மாரி. பண்றாராம். அதான் ரோட்டெல்லாம் கிளீன் பண்றாராம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம்னு நினைச்சிருக்காரு. அப்படியே ஓரமா இருந்த குப்பையை திருப்பி கிளீன் பண்ணி ஓரமா தள்ளி வச்சிருக்காரு. ஓ! நான் விஜய பத்தி பேசுனனால, பாசிட்டிவா பேசுனனால நீ விஜய பத்தி நெகட்டிவா ஒண்ணு பேசுறியா? எப்பா உண்மையா சொன்னா என்ன இவங்க இப்படி எப்பா பண்றாங்க? விஜய் வந்து ஆ. பாவம்பா. ம். அவர் வந்து தலைவர் பதவியில இருக்காரு அந்த ம். கட்சிக்கு. ஆனா அந்த கட்சிக்காரங்க செய்யற தப்புக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? நீயே சொல்லு. அவர் வந்து கட்சிக்காரங்கள கண்டிக்கணும். இது ம். மாதிரியான செயல்பாடுகள் இனிமே நடக்காம பார்த்துக்கணும். ம். அப்பதான் அவர் கட்சி வந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். ம். புஷி ஆனந்த கொஞ்சம் கண்டிச்சு வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. விஜய் வந்து வேற ஒரு அரசியல் எடுத்து போய்க்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் தான் ம். எப்பவுமே மக்களெல்லாம் சந்திக்கிறாரு. ம். சோ புஷி ஆனந்த் செய்யற ஒரு செயல்பாடுகள் விஜய பாதிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆமா. கட்சியும் வாய்ப்பு இருக்கு. கட்சியை பாதிக்கும். ஸோ அதனால பார்த்து நடந்துக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி நம்ம ஊர் அரசியலே பேசிக்கிட்டு இருக்கோம். ம். தெலுங்கானால ஒரு அரசியல் நடந்திருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. தெரியும்ல உனக்கும். ம். இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ம். அதாவது நம்ம சமந்தா இருக்காங்கல்ல. ஆமா. சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் முதல்ல திருமணம் நடந்துச்சு. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிருச்சு. சோ இந்த டைவர்ஸுக்கு காரணம் தெலுங்கானாவோட முன்னாள் முதலமைச்சரான கேசிஆரோட மகன் கேடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ம். இப்ப தெலுங்கானாவோட அமைச்சரா இருக்கக்கூடிய கொண்டா சுரேகா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அமைச்சர் வந்து சொன்ன வார்த்தையை வந்து ம். நம்ம இங்க சொல்ல முடியாது. ம். அந்த அளவுக்கு நாக்கு கூசுற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பெண் அமைச்சர் இப்படி சொன்னதுக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா உங்களோட அரசியல் லாபத்துக்காக சினிமாக்காரங்களை இழுக்காதீங்க.
சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரொம்ப தவறான விஷயம் சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நம்மளுமே நம்மளுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை இப்படி பேசுனது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அரசியலா பாருங்க, சினிமாவை பாருங்க. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.